ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பைப்பிங் வந்து கம்பி வச்சு எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பைப்பிங் திருப்புற கம்பி. இதை பற்றி நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். இது வந்து ஹூக்டு நீடில் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா டெய்லரிங் மெட்டீரியல்ஸ் ஷாப்லேயுமே இது கிடைக்கும். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா தான். இதை வச்சு நம்ம எப்படி ஈஸியாக பைப்பிங் திருப்பலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து கிராஸ் பீஸ் எடுத்து 2ஆக மடித்து தையல் போட்டுக்கிறேன். நம்ம மாடல் ப்ளவுஸ் தைக்கும் போதும் சரி, ப்ளவுஸுக்கு வந்து ரோப்பு வைக்கும் போதும் சரி, பைப்பிங் திருப்பும் போது ரொம்பவே டைம் எடுக்கும். இந்த மாதிரி கம்பி வச்சு நம்ம பைப்பிங் திருப்பினோம் அப்படின்னா சட்டுன்னு 2 நிமிஷத்தில் நம்ம பைப்பிங் திருப்பிடலாம். இதில் பார்த்திங்கன்னா வளைவாக ஒரு கீ இருக்கும். அதே சமயம் சின்னதாக ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க. இந்த கம்பியை வச்சு தான் நம்ம லாக் பண்ணி துணியை உள்ளே விட்டுட்டு நம்ம வெளியே திருப்புற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், கம்பி அப்படியே நீட்டாக நான் உள்ளே விட்டுறேன். உள்ளே விடும்போது சின்னதாக இருக்கிற கம்பி வந்து மடங்கி தான் இருக்கும். அதுவே மடங்கிடும். நம்ம நீட்டாக அப்படியே உள்ளே விட்டுக்கலாம். உள்ளே விட்டுட்டு அந்த வளைவாக கொக்கி மாதிரி இருக்கு இல்லையா, அதில் வந்து துணியை வந்து மாட்டுற மாதிரி வச்சுக்கோங்க. மாட்டுற மாதிரி வச்சுட்டு உள்ள சின்னதாக கம்பி இருக்கும் இல்லையா, அதை வந்து கிளாத்துக்கு வெளியே வந்து குத்தி வெளியே எடுத்துருங்க. அது ஷார்ப்பாக தான் இருக்கும். நம்ம கிளாத்துலேருந்து குத்தி வெளியே எடுத்தோன்னா அது வெளியே வந்துடும். வெளியே எடுத்துகிட்டு அந்த வளைவான கொக்கி மாதிரி இருக்குல்ல, அதுவும் அந்த சின்ன கம்பியும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இப்படி வச்சிட்டிங்கன்னா ஜாயிண்ட் ஆகிரும். அதுக்கப்புறமா கம்பியை வந்து லைட்டாக ஒரு ட்விஸ்ட் கொடுத்துக்கோங்க. ட்விஸ்ட் கொடுத்துட்டு நம்ம வெளியே எடுத்தோம் அப்படின்னா அழகாக வந்து நமக்கு பைப்பிங் வந்து கிடச்சிரும். பார்த்திங்கன்னா அந்த பைப்பிங் வந்து அந்த கொக்கி வந்து அந்த சின்ன கம்பி வந்து அதில் மாட்டியிருக்குது. அதை நம்ம வெளியே எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நமக்கு நீட்டாக வந்து பைப்பிங் கிடச்சிருச்சு. இந்த கம்பி வச்சு நம்ம சட்டுன்னு நிமிஷத்தில் வந்து நம்ம பைப்பிங் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதே நம்ம குச்சி வச்சோ இல்லை அப்படி இல்லைனா ஊசியை வச்சோ பைப்பிங் ரெடி பண்ணும்போது ரொம்பவே டைம் எடுக்கும். எனக்கெலாம் பார்த்திங்கன்னா பைப்பிங் திருப்புறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி கம்பி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். சட்டுன்னு நிமிஷத்தில் நம்ம பைப்பிங் திருப்பிடலாம். இப்போ நான் இன்னொன்று செஞ்சு கட்டுறேன் பாருங்கள். நம்ம வந்து கம்பி அந்த மாதிரி உள்ளே விடும்போது சின்னதாக ஒரு கம்பி இருக்கு இல்லையா, அது வந்து உள்ளே மடங்கிரும். பார்த்திங்கன்னா துணியோட எண்டில் வரும்போது கிளாத்தை வந்து அந்த வளைவான குக்கியில் மாட்டுற மாதிரி வச்சுக்கோங்க. வீடியோ நல்லா பாருங்கள். அந்த கிளாத்தில் வந்து அந்த கொக்கி மாட்டுற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கையை விட்டுட்டு உள்ள சின்னதாக கம்பி இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம குத்தி வெளியே எடுத்துட்டோன்னா வெளியே வந்துடும். அது ஷார்ப்பாக தான் இருக்கும். கிளாத்தை வந்து குத்திட்டு வெளியே வந்துடும். அந்த மாதிரி வெளியே வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி அந்த வளைவான கொக்கி கூட இதை ஜாயின் பண்ணுற மாதிரி தள்ளி விட்டுறணும். இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு நம்ம கம்பியை லைட்டாக ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அடியில் பிடிச்சு இழுத்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து பைப்பிங் வந்துடும். வீடியோ நல்லா பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பைப்பிங் வந்து அழகாக வந்து கிடச்சிரும். நம்ம ஊசியை வச்சோ குச்சியை வச்சோ திருப்புறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கம்பி வச்சு திருப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாகவே நம்ம பைப்பிங் வந்து வச்சு முடிச்சிடலாம். குச்சி வச்செல்லாம் பைப்பிங் திருப்பும் போது ரொம்ப மெல்லிசான பைப்பிங்லாம் நம்மளால் திருப்ப முடியாது. குச்சி வந்து பாதியிலே உடஞ்சி இருந்துடும். அது ரொம்பவே சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம கம்பி யூஸ் பண்ணும்போது ஈஸியாக சீக்கிரமாகவே நம்ம பைப்பிங் வச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்குது. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.